நமக்கு பவுலிங் போட்டனால தான் இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பின்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பவுலிங்ல ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் மதுரை மேட்ச்ல வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவங்க 50 ஃப்ரெண்டுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டுலாம் போறாருங்க, நம்ம எப்படியோ சாதிச்சலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவங்க 50 ஃப்ரெண்டு 26 வயசு ஆயிடுச்சு, நீ எதுக்கு போய் இதெல்லாம் ட்ரை பண்ணுற சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்ட்டு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டைம் நெட் பவுலிங் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதில் நல்லா போட்டதுனால அவருடைய வீடியோஸ் வந்து நல்லா வைரல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கொல்கத்தா டீம் வந்து இவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொல்கத்தா டீமில் செலக்ட் ஆனாலும் அந்த ஐபிஎல் ரொம்ப சொதப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து கொல்கத்தா மறுபடியும் எடுக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 120 பால் வந்து டாட் பாலாக வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமில் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே அவருக்கு வந்து கிடைக்குது. இந்தியாவில் விளையாட வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு சில மேட்ச்ல சொதப்பினாலும் இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியில வந்து ஒரு தமிழனா கலக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியா வர்ஸ் நியூசிலாந்து மேட்ச்ல 5 விக்கெட் வந்து எடுத்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்து கலக்கி இருக்கிறாரு. ஒரு தமிழனா ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. வருண் சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நமக்கான இலக்கு தள்ளி போகலாம், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா நீ ஒரு விஷயத்தை உண்மையாலுமே நேசிச்சு அப்படின்னா அது 10 மடங்கு உன்னை வந்து சேரும்.